மத்திய 24:37 நோவா காலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு அங்கே இருக்கு. அதில் ஒன்று பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் அப்படின்னு இருக்கு. ஏங்க அந்த பெண் கொடுத்து பெண் எடுக்கிறது தப்பா, கல்யாணம் பண்ணுறது தப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே ஒரு கேள்வி ஒன்று வரும். ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோதான் இருக்குது, பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அப்படின்னு. இன்றைக்கி ஒரு கூட்டம் கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறாங்க, ஒரு கூட்டம் கல்யாணம் பண்ணுறது பாவம்னு பிரசங்கம் பண்ணுறாங்க. இப்படி எல்லோரும் இருக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, இந்த வசனத்தை வச்சு நீங்கள் அப்படிலாம் கணக்கு பண்ண வேண்டாம். பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், எதை கர்த்தர் பெண் கொண்டு பெண் எடுத்த பாவமாக சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது வசனத்தில் தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள்னு இருக்கு. இந்த பெண் கொண்டு பெண் எடுத்தை தான் கர்த்தர் பாவம் என்று சொல்லுகிறார். அதென்ன தேவகுமாரர் மனுஷகுமாரத்திக்குள்ளே அப்படின்னா, இங்கே நான் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த வசனத்தை நான் விளக்குறேன். தேவகுமாரர்னா முதல்ல யார்? ஏன்னா இன்னைக்கு இதை வச்சு ஒரு பெரிய கதை போயிட்டு இருக்குது. தேவகுமாரர் யாரு, தேவகுமாரர் யாருன்னு போயிட்டு இருக்குது. தேவகுமாரர் யாருன்னு ஒரு குரூப் என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, இது வந்து தூதர்களை குறிக்குது, தூதர்களை குறிக்கிறதுனால தேவகுமாரர். இந்த தேவகுமாரர் மனுஷகுமாரத்திங்கன்னா தூதர்கள் வந்து என்ன செய்கிறாங்களாம், மனுஷங்களோடு தன்னை இணைந்து கொள்ளுகிறாங்களாம். அப்படி இணைக்கிறதுனால அதுக்கு கீழே 4வது வசனத்தில் அந்நாட்களில் ராட்சதர் பூமியில் இருந்தார்கள்னு இருக்கு. இவங்க இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க, தேவகுமாரர் மனுஷகுமாரத்தினோட சேர்ந்ததுனால ராட்சசர் பிறந்தாங்க. எப்படி, இது வந்து ஒரு ஹைபிரிட்டோட ஒரு நார்மல் பிரிட்டை சேர்க்கும் போது இப்போ பயங்கர விகரஸ் பிரிட் ஒன்று வருது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தேவபுத்திரர்னா தூதர்கள், தேவகுமாரர்னா அப்புறம் மனுஷகுமாரத்திங்கன்னா மனுஷங்க. இவங்க 2 பேரும் சேரும்போது ராட்சசர் பிறப்பாங்க. இவங்களுக்கு முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா வசனத்தில் இருக்கு பாருங்களேன், நம்மளுடைய சுய போதனையை கொடுத்துடக்கூடாது. வசனம் என்ன சொல்லுது, தேவபுத்திரர் முதல்ல இவங்க சொல்கிற தூதர்களாக இருந்தால் என்ன அர்த்தம், இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை கொள்வினையும் இல்லை கொடுப்பினையும் இல்லை, அவர்கள் தேவபுத்திரரை போல இருப்பார், தேவ தூதர்களை போல இருப்பார்கள். அப்போ தேவ தூதர்கள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா தேவதூதன் வந்தான் வந்து நின்றான் அப்படின்னு இருக்குதுங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த எபிரேய மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, அவங்க எல்லாத்தையுமே 2 பாலில் தான் சொல்லுவாங்க, ஒன்று ஆண் பால் இல்லைன்னா பெண் பால். இப்போ நம்மக்கிட்ட 3வது பால் வகை ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் அவள் அது அப்படின்னு நம்ம வச்சுருக்கிறோம், அக்ரிணைன்னு ஒன்று வச்சுருக்கிறோம். அதாவது உயிரற்ற பொருட்களை ஜடமாக நம்ம பார்க்குறோம். அப்போது மனிதன் மனுஷி மரம் அப்படின்னு இருக்கும். அந்த மரத்தை நம்ம வந்து அவன் அவள்னு சொல்ல மாட்டோம், அது வந்து அது. ஆனால் ஹீப்ருவை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது, அவன் அவள் தான். எல்லாத்தையுமே அவன் அவளாக தான் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு மரத்தை எடுத்தீங்கன்னா ஆண் மரம் பெண் மரம், ஒரு எதை எடுத்தாலும், ஏன்னா கடவுள் படைக்கும் போது மனுஷனையும் மிருகங்களையும் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் இல்லையா, அப்போ எல்லாமே ஆணும் பெண்ணுமா இருக்குன்றது தான் அவங்களுடைய கான்செப்ட். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பைபிளில் கூட நீங்கள் பாருங்கள், ரெவலேஷன் 13:1 வெளிப்படுத்தல் 13:1 ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்ததுன்னு நம்ம சொல்கிறோம்ல, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஹீ ரைசன் அப் ஃப்ரம் த பீஸ்ட், எ பீஸ்ட் ரைசன் அப் ஃப்ரம் த சீன் இருக்கு, ஹீன்னு இருக்கும். அப்போனா அந்த இடத்துல அவன் இருக்கும். அந்த மிருகத்தை ஆண் மிருகம் பெண் மிருகம் அப்படி பிரிக்கிறாங்க. அதனால தான் தேவ தூதர்களே அவர்கள் ஆண்களாக அப்படி சொல்கிறாங்க. ஆனால் பைபிள் வரைக்கும் இயேசு தெளிவாக சொல்கிறாரு, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, கொள்வினை இல்லை கொடுப்பினை இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்களுக்கு ஸ்திரீகளோடு கூட அல்லது மனுஷரோடு சேரக்கூடியதான சரீரம் கிடையாது. இயேசு அதான் சொல்கிறார், அங்கே இருக்கும்போது நமக்கு அப்படி ஒரு சரீரம் கிடையாதுப்பா, தேவ தூதர்களை போல இருப்போம். அப்போ இங்கே இருக்கிற தேவபுத்திரர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நல்லா கவனிங்க, நாம் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால நமக்கு பேர் என்னது, விசுவாசிகள். இப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதுனால நமக்கு பேர் என்னது, ஆவிக்குரியவர்கள். இப்போ ஆவிக்குரியவர்கள்ன்றதுனால நம்ம மாம்சத்தில் இல்லைன்னு அர்த்தமா? மாம்சத்தை தான் இருக்கிறோம், ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றதுனால நமக்கு பேர் ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் சேத்துடைய சந்ததி அப்பொழுது தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஒரு பக்கம் காயினுடைய சந்ததி தேவனுக்கு விரோதமாக பலுகி பெருகி கொண்டிருக்கிறார்கள். அதில் சேத்துடைய சந்ததி என்ன வருது, தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அந்த சந்ததிக்கு பேர் தான் தேவபுத்திரர். இந்த தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகள், அதாவது இந்த சேத்தின் சந்ததி இல்லாத, இப்போ நமக்கு ஈஸியாக புரியறதுக்கு சொல்கிறேன், இந்த விசுவாசிகள் அவிசுவாசிகளோடு கூட இணையும் போது, இதை ஆண்டவர் காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கிறாரு, விசுவாசியோட அவிசுவாசி என்ன செய்யக்கூடாது, பிணைக்கப்படக்கூடாது. இதைத்தான் அங்கே இருக்குது, தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகள்னு இருக்கு.
இப்போ இவங்க அவங்களோட கூட சேரும் போது சரி ராட்சசர் பிறந்தார்களா? இல்ல. வசனங்க நல்லா வாசித்து பாருங்க 4ஆம் வசனத்துல. அந்நாட்களிலே ராட்சசர்கள் இருந்தார்கள். இவங்க 2 பேருக்கும் பிறக்கிறவங்க எப்படி இருந்தாங்கன்னா பூர்வத்திலே பலவான்களாய் இருந்தார்கள், ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கிராஸ் பிரீட் வரும்போது அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு இருக்கு, அவ்வளவுதான். இந்த சில நேரத்தில் சொல்லுவாங்க இந்த மாதிரி வேற ஒரு நாட்டோடையோ அல்லது வேற ஒரு இனத்தோடு கூட நம்ம வேற இனம்னா நம்ம மற்ற மொழிக்காரங்களோடலாம் இணையும் போது அந்த பிள்ளைகள் ரொம்ப ஞானமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க, நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க என்ன சொல்றது, வசனம் என்ன சொல்றதுன்னா இவங்க 2 பேரும் சேரும்போது அவர்கள் பலவான்களாக இருந்தார்கள். ஆனால் ராட்சசர்கள் இருந்தார்கள் இருக்கு, பிறந்தார்கள்னு இல்லை. அப்போ தேவபுத்திரருங்கிறது யாரை குறிக்குது? சேத்தின் வம்சத்தில் வந்த தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் தேவபுத்திரர், தேவனை தொழுது கொள்ளாதவர்கள் மனுஷகுமாரத்திகள். இப்போ நமக்கு சொல்லணும்னா அவிசுவாசிகள் விசுவாசிகள். இப்போ இவங்களோட போடும்போது ஆண்டவர் சொல்றாரு என் ஆவி போராடுவது இல்லை. இப்போ எதுக்கு இங்கே நான் வரோம்? இந்த விசுவாசிகள் அவிசுவாசிகளோட இணையிறது தான் கர்த்தர் பாவம்னு அங்கே சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? இவங்க 2 பேரும் சேர்றது பாவமாமா. உலகத்தோடு கூட கர்த்தருடைய சபை சேருவது பாவம், விசுவாசியோட அவிசுவாசி சேருவது பாவம், ஒளியோடு கூட இருள் சேருவது பாவம். அந்த காலத்துல இருந்து கர்த்தர் சொல்லிக்கிட்டு தான் வராரு. இருளையும் ஒளியையும் கர்த்தர் என்ன செஞ்சாரு? வெவ்வேறாக பிரித்தார். அப்போ அன்னைக்கு இருந்த உலகம் எப்படி இருந்தது? அத்தனை பேருமே உலகத்தோடு கலந்தவர்களாய் இருந்தார்கள். ஆனால் இவ்வளோ பேரும் உலகத்தோடு கலந்திருக்கும் போது நோவா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரா தெரியுமா? வசனம் சொல்லுது 6ஆம் அதிகாரம் 9வது வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்ப என்ன அர்த்தம்? இந்த மனுஷபுத்திரர் தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவங்க அழகை பார்த்து, அவங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்டை பார்த்து, அவங்ககிட்ட இருக்கிற மேன்மையை பார்த்து அவங்களோட கலந்துகிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணானா தெரியுமா? நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்போ தேவபுத்திரர் உலகத்தோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள், நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்போ இந்த முழு உலகமும் முழு காரியங்களும் உலகத்தோடு கூட மிங்கிலாய் கொண்டிருக்கிற இந்த காலத்துல நீங்கள் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் தெரியுமா? தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களா இருக்கணும். இன்னைக்கு தேவனோட சஞ்சரிக்கணும், இந்த உலகத்தோடு கூட சஞ்சரிக்க கூடாதுன்னா இவர் ரொம்ப ஓவரா பேசுறாரு. நம்மள சொல்றாங்க பூரண பரிசுத்தவான், மிஞ்சின நீதிமான், இதெல்லாம் தேவையா? இன்னைக்கு உலகத்தோட ஒத்து போனாதான் நம்ம எல்லாம் போக முடியும். ஆனா அப்படி ஒரு வசனம் பைபிள்ல இருந்தா நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா வசனம் என்ன சொல்லுது? உலகத்தோட ஒத்து போகாதுன்னு சொல்லுது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதுன்னு சொல்லுது. அப்போ இன்னைக்கு உலகமே, இன்னைக்கு முழு சபையுமே பல சபைகள் உலகத்தோடு கூட சஞ்சரிக்க தொடங்கி விட்டது, உலகத்தோடு கூட இணைய தொடங்கி விட்டது. இன்னைக்கு சபைகளுக்குள்ளே மனுஷகுமாரத்திகள் வர தொடங்கிட்டாங்க. அதாவது மனுஷகுமாரத்திகள்னா உலகம் வர தொடங்கிருச்சு. சபைகளுக்குள்ளே அழகுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. சபைகளுக்குள்ளே இன்னைக்கு சபையெல்லாம் அழகா மாறுது. என்னங்க தப்பு? அழகா மாறுறது தப்பு இல்லை. ஆனா சபை இந்த காலத்தில் செய்ய வேண்டியது அழகா மாறுறது இல்லை, தேவனோடு சஞ்சரிப்பது. இன்னைக்கு நம்ம தேவனோடு இருக்கிறோமா உலகத்தோடு இருக்கிறோமா? இதுதான் ரொம்ப முக்கியம். தேவனோட இருந்துகிட்டு நீங்க என்ன வேணா பேழையை கட்டுங்க, ஒரு தப்பும் கிடையாது. நீங்க தேவனோட இருந்துட்டு பேழையை கட்டினா யார் தப்புன்னு சொல்ல போறாங்க? தேவன் கூட இல்லாம மனுஷகுமாரத்தியோட இருந்துகிட்டு நீங்க வேற எது கட்டினாலும் தப்பு தான். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? தேவனோட சஞ்சரிக்கிற அனுபவம் நமக்கு இருக்குதா? தேவனோட சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கிறோமா? வேதம் பாருங்க, பைபிள் ஃபுல்லா பாருங்க, இந்த சஞ்சரிக்கிற கூட்டம் மட்டும் தாங்க காப்பாற்றப்படும், இன்னொரு கூட்டம் காப்பாற்றப்படாது. நீங்க ஏனோக்கில் எடுத்துக்கொள்ளுங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவை முடிங்க, இல்லை பவுல் வரைக்கும் முடிங்க, யாரை வேணா எடுத்துக்கொள்ளுங்க, அவங்க உலகத்தை விட்டு பிரிந்து தேவனோடு சஞ்சரிக்கிறவங்களாங்க இருப்பாங்க. இது கடைசி அப்போஸ்தலர் நடவடிக்கை 2:40 எடுத்துக்கொள்ளுங்க. வசனம் சொல்லும், பேதுரு சொல்வாரு, மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்ப யோவா ரட்சிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்? அவன் உலகமே அழகோடையும் சௌந்தரியத்தோடையும் டேலண்டோடையும் மிங்கிள் ஆகிட்டு இருக்கும் போது அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு எனக்கு வரணும் ஸ்பிரிச்சுவலி. ஏங்க அவங்க எல்லாரும் இப்போ என்ன நடக்கும்? அவங்க எல்லாம் அழகு சௌந்தரியம் இப்படி சேரும் போது டோட்டல் வேர்ல்டு அப்படி இருக்கும். அப்போ அவங்க எல்லாருமே அறிவாளிகள் போலவும், நாம என்னமோ பைத்தியக்காரங்க மாதிரியும், நாம பார்த்தா ஜபம் 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 வேதம் வேதம் வேத வாசிப்பு சோத்திரம் சோத்திரம் பண்ணிக்கிட்டு நாம இன்னும் பெரிய லெவலில் கூட இன்னும் பண்ணியிருக்க மாட்டோம், இருக்கிறத வச்சு ஓடிக்கிட்டு இருப்போம். அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய லெவலில் போயிட்டு அப்படியே படாடவமாக பயங்கரமாக இருப்பாங்க. அப்போ அவங்கள பார்த்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? பிழைக்க தெரியாது இவர், அவர் கூடயே தான் ஊழியத்தை தொடங்கினாரு, அவர் பாருங்க இன்னைக்கு எங்கேயோ அப்படியே போயிட்டாரு, நீங்கள் இன்னும் இப்படியே இருக்கிறீங்களே.
நம்மள என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பிழைக்க தெரியாத ஸ்பிரிச்சுவல் பர்சனுங்க. ஏங்க உங்களை மாதிரியே தான் அவரும் ஸ்பிரிச்சுவல் பர்சன், உலக வேலையை பார்க்குறாரு, அது கவர்மெண்ட்டில் இருக்கிறாரு. பாருங்கள், 10 வருஷத்தில் வீடு கட்டி கார் கட்டி எல்லாம் வாங்கிட்டாரு. நீங்கள் இன்னும் உண்மை உத்தமம் எதுவும் வாங்க மாட்டேன், கை நீட்ட மாட்டேன், உண்மையும் உத்தமமாக இருக்க போகிறேன்னு சொல்லி என்ன பண்ணீங்க, உங்களை 10 இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான். ஒவ்வொரு இடத்துக்கும் உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களால் வந்துட்டு ஒரு இடத்துல உண்மையாக சர்வை பண்ண முடியல. ஏன், நீங்கள் உண்மையாக இருக்கிறனால மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ உலகம் நம்மளை என்ன சொல்லும், பைத்தியக்காரங்க, பிழைக்க தெரியாதவங்க. அதான் சொல்லுவேன், ஒரு காலத்தில் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கும்போது மாப்பிள்ளை குடிக்க மாட்டார், சிகரெட் பார்க்க மாட்டார், கை சுத்தம் அப்படிம்பாங்க. அது குவாலிட்டி. அன்றைக்கி மாப்பிள்ளையோட குவாலிட்டி என்னென்னா, குடிக்க மாட்டார், சிகரெட் பிடிக்க மாட்டார், கை சுத்தம், அதான் குவாலிட்டி. இன்றைக்கி மாப்பிள்ளை கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாரு அப்படின்னு உடனே, அப்போ நல்ல வருமானம் இருக்குமே, இல்லைங்க அவர் அதெல்லாம் வாங்குறதில்ல, அவர் ரொம்ப சுத்தம், உழைக்க தெரியாத மனுஷங்க, அந்த இடத்துல மட்டும் நம்ம இருந்தால் இன்னும் எப்படி வந்திருப்போம். உலகம் இன்றைக்கி இப்படி தான் பேசுது, உலகம் இன்றைக்கி அப்படி தான் பேசுது. அப்போ என்ன அர்த்தம், நாம் உண்மையும் உத்தமமாக சில இடங்களில் இருக்கும்போது நம்மளை உலகம் கேலி பண்ணும், தூஷிக்கும், நம்மளை பார்த்து பைத்தியக்காரன்னு சொல்லும். கவலையே படாதீங்க, யோசித்து பாருங்க, உலகம் சௌந்தரியத்தை பார்த்து கலந்து மிக்ஸ் ஆகி இருக்க போது இவன் மட்டும் சோத்திரம் 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 ஆண்டவரே, தேவனோட சஞ்சரிப்புனா எப்படி சஞ்சரிப்பது, இங்கிலீஷில் வாக்டு வித் த கார்டன் இருக்கு. இவங்க எல்லா பெண்களும் ஆண்களுமா உலகத்தோடு நடந்து கொண்டிருக்கும் போது, பார்க்லையும் பீச்சிலையும் எக்ஸிபிஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது, சினிமா தியேட்டர்லையும் மால்லையும் நடந்துகிட்டு இருக்கும் போது, நல்ல கடற்கரை ஓரத்தில் ஜாலியாக நடந்துகிட்டு இருக்கும் போது நோவா தேவனோடு கூட நடந்து கொண்டிருக்கிறார், வாக்கிங் வித் த காட். என்ன நோவா, ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை, எப்போ பார்த்தாலும் ஊழியம் ஓடிட்டு இருக்கு, எப்போ பார்த்தாலும் ஜெபம் பிரேயர் இப்படியே இருந்துகிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் ரிலாக்ஸாக ஜாலியாக பாரு, வந்து பாரு, யூஎஸ் பாரு, யூகே பாரு, அங்கே இருக்கிற ஊழியக்காரங்களாம் எப்படி இருக்கிறாங்க பாருன்னுவாங்க. அங்கே இருக்கிற ஊழியக்காரங்கள்லையும் எத்தனை பேர் தேவனோட சஞ்சரிக்கிறாங்கன்னு போய் பாருங்க. அங்கேயும் வசனத்துக்கு உண்மையானவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எல்லா நாட்டிலையும் இருக்கிறாங்க. தேவனை விட்டு தூரமாக மனுஷகுமாரத்தையோடு உலக சௌந்தரியத்தை பார்த்து, உலக அழகை பார்த்து, ஆடமரத்தை பார்த்து, பணத்தை பார்த்து, பட்டத்தை பார்த்து, பதவியை பார்த்து, கிடைக்கக்கூடியதான அந்த பதவிக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை பார்த்து உலகத்தோடு கூட மிங்கிலானவர்கள் இருக்கிறார்கள். அவைகளுக்கு நடுவில் நோவா கூட்டமும் இருக்கிறது, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற கூட்டமும் இருக்கு. அந்த கூட்டம் என்ன செய்யும் தெரியுமா, உலகம் எனக்கு பாத்திரம் அல்ல, உலகம் எனக்கு பாத்திரம் அல்ல, நான் தேவனோடு கூட சஞ்சரிக்க போகிறேன். ஏன்பா இதெல்லாம் லாபமான அனைத்து மாச்சப்பா. இன்னைக்கு மினிஸ்ட்ரியில் சர்வை பண்ணணும்னா, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கணும்னா, நீ சர்வை பண்ணுறதுக்கே இது வேணுமேப்பா, தேவையில்லை தேவையில்லை. ஒரு முறை ஒரு பைபிள் காலேஜிலேருந்து ஒருவர் என்னை சந்திக்க வந்தார். வந்துட்டு சொன்னார், பிரதர் உங்களுக்கு நாங்கள் ஒரு டாக்டரேட் பட்டம் ஒன்று கொடுக்குறோம், டாக்டர் கூட அந்த பட்டம் ஒன்று கொடுக்குறோம். நான் அவரை கேட்டேன், என்ன காரணத்துக்காக எனக்கு அதை தரீங்க அப்படின்னு. இப்போ அவர் சொன்னார், உங்களுடைய ரிசர்ச் எல்லாம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்குது. சரி, அப்புறம் அந்த பட்டம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வெளிநாட்டுக்கு ஊழியத்திற்கு போகும்பொழுது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சபைகளிலே உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் டாக்டர்னா உடனே ஏற்றுக்கொள்வார்கள், பிஷப்னா தனி மரியாதை கொடுப்பார்கள், ரெவரண்ட்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த டாக்டரேட்டை வாங்கிட்டீங்கன்னா உங்கள் மினிஸ்ட்ரிக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நான் சொன்னேன், ரெவரண்ட், டாக்டர், பிஷப் இது எல்லாத்த விட ஒரு ஊழியக்காரனுக்கு இயேசு கிறிஸ்து தான் விசிட்டிங் கார்டு. அவன் தேவ மனுஷன் ஒருத்தன் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது சரி, அவர் கர்த்தருடைய வசனத்தில் நிற்கிறாருன்னு ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதுதான் சரியான அக்னாலஜ்மெண்ட். பிஷப், ரெவரண்ட் இது யாரையும் நான் குற்றம் சொல்லலை. ஒரு காலத்தில் பிஷப்புக்கு படித்து உண்மையாக உத்தமமாக வாங்கினவங்களாம் இருக்காங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லை. டாக்டரேட்டுக்கு உண்மையாக படித்து எழுதி பிஹெச்டி முடித்து டாக்டரேட் வாங்கினவங்க நம்ம ரிலீஜியஸில் எம்டி முடித்த உண்மையும் உத்தமமானவர்கள் இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு தெரியுது. இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்கிற அளவில் இருக்குது. கணவனுக்கு வாங்கினா மனைவிக்கு ஃப்ரீ, இன்னைக்கு அந்த ரேஞ்சில் இருக்கு. இதெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்காது. அக்கினியானது சோதிக்கப்படும் போது இதெல்லாம் எரிஞ்சு போயிடும். கர்த்தர் எந்த இதை சொல்றாரு, நான் படித்து உண்மையாக வாங்குறவனா நான் ஒரு நாளும் குற்றம் சொன்னதே இல்லை. அதெல்லாம் பெரிய விஷயம், அது நம்மளால முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களாம் அழகாக படித்து வாங்கியிருக்கிறாங்க. ஆனாலும் கூட நமக்கு விசிட்டிங் கார்டு கர்த்தர் தான். பட்டம் இருக்கிறதுனால உங்களை ஏற்றுக்கொண்டால் ஒரு மீட்டிங் கிடைக்கும். அந்த மீட்டிங்கில் கர்த்தர் கிரியை செஞ்சால் தான் 2வது மீட்டிங் கிடைக்கும். அந்த மீட்டிங்கில் கர்த்தர் கிரியை செய்யல, உங்க கூட கர்த்தர் இல்லைன்னா அடுத்த மீட்டிங் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எந்த பட்டமும் இல்லாமல் பதவியும் இல்லாமல் கர்த்தர் உன் கூட இருந்தால் போதும், எவ்வளோ உயர ஸ்தலத்திலும் கொண்டு போய் உட்கார வைப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். புழுதியிலிருந்து எடுத்து ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைக்க அவரால் முடியும், அது தேவனால் முடியும். உன் கூட கர்த்தர் இருக்கிறான்றது மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க.
பட்டம் பதவி நான் குறமா சொல்லலை. அதாவது படித்து வாங்கி உண்மையும் மொத்தமாக வாங்குறது, நல்ல படித்து ஒரு நீங்கள் பட்டத்தை வாங்குறது ஒரு தப்பும் கிடையாது. உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு, ஞானம் கொடுத்துருக்காரு, அறிவு கொடுத்துருக்காரு, ஓகே ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அதை கொண்டு கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறார், அது உங்களுக்கு பல இடங்களில் யூஸ் ஆகுது, ஸ்தோத்திரம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் கர்த்தர் கூட இருக்கணும், கர்த்தர் வெளிப்படணும், ஆவியானவர் வெளிப்படணும். இன்னைக்கு என்ன நடக்குது? இந்த உலகத்தினுடைய காரியங்கள்லாம் பார்த்துட்டு இது இருந்தால் போதும், இது அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதுக்கு பின்னாடி ஓடுற ஒரு கூட்டம். அப்போ இது இல்லாத ஒரு கூட்டத்தை என்ன செய்கிறாங்க? பார்க்கும்போது பிழைக்க தெரியாது, இவருக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், எத்தனையோ கிராமத்தில் இருக்கிற ஊழியர்கள் எந்த விதமான அவர்களிடத்திலும் பட்டங்களோ பதவிகளோ எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த வேதம் மட்டும்தான். அப்படி வேதம் படித்த அந்த பரிசுத்தவான்களுக்கு எவ்வளவோ உயர் ஸ்தலங்களில் கொண்டு போய் கர்த்தர் உட்கார வச்சிருக்கிறார். எத்தனையோ வெளிநாடுகளில், எத்தனையோ பைபிள் காலேஜஸில் வந்து எங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுங்கிறாங்க. அவர் போய் கிளாஸ் எடுப்பார், உட்காந்து கேட்குறதெல்லாம் கிராஜுவேட்ஸாக இருப்பாங்க. ஆனால் அவருக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் இருக்காது, எந்த கிளாஸும் இருக்காது. காரணம், அவருக்கு இருக்கிற ஒரே குவாலிஃபிகேஷன் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே, அவர் கொடுத்த வேதம் மட்டுமே. அதைத்தான் நான் சொல்ல வரேன். நான் எதையுமே குறை சொல்லலை. இவ்வளவும் இல்லாவிட்டாலும் நீ தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தால் போதும், நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். அதைத்தான் நான் சொல்ல வரேன். தேவனோட சஞ்சரிக்காம உங்களை சுற்றி 1000 பேர் இருக்கட்டும், 1000 பட்டம் இருக்கட்டும், பதவி இருக்கட்டும், எவ்வளோ பேர் உங்களை இருந்து நாங்கள் உங்கள் கூட கடைசி வரைக்கும் வரவுன்னே அப்படின்னு சொல்கிறவங்களாம் ஒரு நாள் காணாமல் போவார்கள். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகவே மாட்டார். அந்த துணையை தேடுங்கன்றேன், அந்த சஞ்சரிப்பு, வாக்கிங் வித் த காட், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் காலையில் அதிகாலையில் எழுந்திரிங்க, காலையில் ஒரு 3 மணி 4 மணிக்கு எழுந்திரிங்க, எழுந்திரிச்சு தேவனோடு கூட பேச தொடங்குங்க. ஏன்னா இயேசுவே அதிகாலையில் எழுந்திரிச்சான் இருக்கு ஏசாயா 50:4. இயேசுவே அதிகாலையில் எழுந்து உட்கார்ந்திருக்கார். காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அந்த காலையிலிருந்து தேவனோட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம், படுக்க போகிற வரைக்கும் சஞ்சரிக்கிறதா என்ன? வெறும் ஜெபம் பண்ணி பைபிள் வாசி இப்படியே உட்காந்துருக்கிறதா? இல்லை. வசனம் சொல்லுது, இவர் தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருந்து பேழையும் கட்டிக்கிட்டு இருக்கிறார். அது ஒரு மினிஸ்ட்ரி, அதையும் செஞ்சுட்டு இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த வேலையை செய்கிறார். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே தேவனோட சஞ்சரிக்கலாம். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்தைகளையும் பெற்றார். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்து பேழையும் கட்டினார். அப்போ என்ன அர்த்தம்? தேவனோட சஞ்சரிக்கிறதுனால வேலை வெட்டி பார்க்கக்கூடாதா? இல்லை இல்லை இல்லை. உன் வேலை வெட்டி பார்க்கும் போதே நீ தேவனோட கூட சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு துதி, ஒரு ஸ்தோத்திரம், ஒரு கர்த்தரை பற்றின ஒரு ஆராதனை உங்களுடைய ஆள் மனசில் போயிட்டே இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, அப்படி போகும்போது நீங்கள் செய்கிறது எல்லாமே சரியாக இருக்கும். நீங்கள் செய்கிற காரியம் எல்லாம் சரியாக இருக்கும். உங்களுக்கு முன்பாக திறந்த வாசல் இருக்கும். எது ஒன்றுமே மிஸ்டேக் ஆகாது. ஏன்? அந்த காட்ஸ் பிரசன்ஸ் உங்களை லீட் பண்ணிகிட்டே இருக்கும். கர்த்தருடைய மகிமை ஒன்று நடத்திக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் போனது ஒரு நிமிஷம் போன மாதிரி இருக்குங்க நமக்கு. நீங்கள் நல்ல ஆவியில் நிறைஞ்சு நல்ல தேவ பிரசன்னத்தில் நீங்கள் போயிட்டே இருங்க, ட்ராவல் பண்ணி பாருங்கள். அந்த ட்ராவல் உங்களுக்கு பெரிய கஷ்டமாகவே தெரியாது. ஏதோ ஆண்டவரோட பேசிக்கிட்டே வந்து இறங்கின மாதிரி இருக்கும். அதுதான் தேவனோடு கூட சஞ்சரித்தல். நோவா செய்த 2வது மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அந்த உலகமே எல்லா மனுஷகுமாரத்திகளும் தேவபுத்திரர்களும் மிங்கில் ஆகி உலகம் சீர்கேடு ஆகி பைபிள் சொல்லுது தேவனுடைய இருதயம் மனஸ்தாபப்படுதான். ஐயோ, இவனை உண்டாக்கி தொலைச்சோமே, மனுஷனை உண்டாக்கணுமேனு மனஸ்தாபப்படும் போது அவைகளுக்கு நடுவில் நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தால் வேதம் சொல்லுது கர்த்தருடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைக்கும். நீங்கள் மற்றவங்களை பார்க்காதீங்க, மற்ற விசுவாசிகள் அவிசுவாசிகள் மிங்கிலாகிறத பார்க்காதீங்க, மற்ற சபைகள் இன்னொரு சபையோட மிங்கிலாகிறத பார்க்காதீங்க, மற்ற ஊழியர்கள் உலகத்தோட மிங்கிலாகிறத நீங்கள் பார்க்காதீங்க. நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரிங்க. மற்றவங்கள ரோல் மாடலாக எடுக்காதீங்க, தேவனை ரோல் மாடலாக எடுங்க. அவங்க அப்படி செய்யறதுனால அவங்களுக்கு சில உலகத்தில் மேன்மைகள் கிடைக்கும், சில மேன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும், இல்லாமலாம் இருக்காது. உலகத்தில் சில மேன்மைகள் கிடைக்கும். ஆனால் அவனவன் கிரியக்கத்தக்கதான பலன் வருது, அப்போ உங்களுக்கும் எனக்கும் தான் கிடைக்கும். தேவன் வரும்போது நமக்கு தான் கிடைக்கும். தேவனோடு கூட நோவா சஞ்சரித்து கொண்டிருந்தார்.